இன்றைக்கு இந்த ஏடி என்றால் என்னங்கிற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு இந்த ஏடி தொடர்பான முழுமையான விளக்கங்களை தர இருக்கிறோம். ஸோ முதல்ல பிள்ளைகள் ஓலவல் முடித்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அடுத்த எண்ணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களோட வாழ்க்கை எவ்வாறு அமையணுங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஆகவே அப்போ நாங்கள் உங்களை முதலாவது எங்களோட நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பேரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ வெல்கம் டு பாஸ்ட்லேருந்து நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி ஒரு ஜம்ப் ஒன்று எடுக்கக்கூடிய காலம். இந்த 16 தொடக்கம் 20 வயசு தான் வாழ்க்கையில் அதிக சிக்கல்களை கொடுக்கிற, அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற, அதிக தெளிவு பிறக்காத அல்லது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற காலம். அப்போ இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிற ஒருத்தர் இனி இல்லைங்கிற அளவுக்கு பிக்காக இடும். அதுக்காக நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன், டுவர்ட்ஸ் டு ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ரைட். அப்போ இன்றைக்கு வழிகாட்டல் கருத்தரங்க செய்கிறேன் பேரும் அதில் இருக்குது. இனி அது அவ்வளோக்கு முக்கியமான விஷயம் உண்டு இல்லை. ரைட். இப்போ நாங்கள் ஓலவல் முடித்த மாணவராக இருந்தால், ரைட், ஆஃப்டர் ஓலவல் எங்களுக்கு பிள்ளைகள் 5 ஆப்ஷன் இருக்கு. அப்போ முதலாவது ஓலவல் முடித்த மாணவர் ஒருத்தர் ஏ லெவல் மேத்ஸுக்கு போகலும். இப்போ ரெண்டாவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் கூடுதலாக ஏ லெவல் சயின்ஸ். இப்போ நீங்கள் கிரேட் 6, 7லாம் படிக்கிற நேரத்தில் பெரும்பாலும் யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, எதிர்காலத்தில் என்ன தொழிலுக்கு போக விரும்புகிறீங்க, யாராக விரும்புகிறீங்க அப்படின்னு. அப்போ எங்கட ஆக்கள் பிரதானமாக சொல்கிறது என்ன? நான் எதிர்காலத்தில் யாராக போகிறேன்? டாக்டராக போகிறேன். அப்போ டாக்டர் ஆகிற ஆக்கள் எல்லாம் சயின்ஸுக்கு போயிட்டு உட்கார்ந்துடணும். என்ஜினியரிங்க்கு போகிற ஆக்கள் மேத்ஸில் போயிட்டு உட்காரணும். மூன்றாவது பிள்ளைகள் அண்மை காலங்களில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற இன்னும் ஒரு ஸ்ட்ரீம் தான் நாங்கள் சொல்கிறது டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம், தொழில்நுட்பம். அதுக்கு அங்காள பிள்ளைகள் பரம்பரையாக காலம் தொட்டு எங்கடாக்கள் படித்து கொண்டு வர இன்னும் ஒரு துறை இருக்குது. அதுதான் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கலைப்பிரிவு. கடைசியாக நான் எடுத்திருக்கிறேன் ஆக இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கக்கூடிய ஒரு துறையான வணிகப் பிரிவு. ஆகவே ஓலவல் முடித்த மாணவர்களுக்கு இந்த 5 ஆப்ஷன் இருக்கு. அப்போ உண்மையில் நாங்கள் ஓலவல் படிக்கிறது, ஏ லெவல் படிக்கிறது, கேம்பஸ் போகிறது, மற்ற ஸ்டடீஸ் எல்லாம் செய்கிறதுன்ற பிரதான நோக்கம் என்ன? எப்படியாவது நல்ல ஜப் ஒன்று எடுக்கணும். ரெண்டாவது பிள்ளைகள் ஜப்புக்கு போக விருப்பம் இல்லாத ஆக்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும். இந்த 2 கேட்டகரியை தாண்டின மூன்றாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க. நாங்கள் இவங்களை சொல்றது பிள்ளைகள் ஆண்டர்பிரைனர், முயற்சியாளர்கள். ஏதாவது புதுசாக ஒன்று யோசிக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த ஜூம்ங்கிற பிளாட்ஃபார்ம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது பிள்ளைகள், நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியா. ஆனால் நாங்கள் அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு முறையில் சந்திச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஃபேஸ்புக்குங்கிறத கண்டுபிடிச்சது யார்? மார்க் ஜகல்பர்க் அப்படிங்கிறவர். அவருக்கு அதை கண்டுபிடிக்கிற நேர்பிள்ளையில் 17 அல்லது 18 வயசு. இப்போ அவருக்கு 36, 37 வயசு ஆகுது. உலகத்தில் முதல் 10 பணக்காரருக்குள்ளால வந்துட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு நாங்கள் சொல்றது முயற்சியாளர்கள். இப்போ அதே மாதிரி அந்த எலோன் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரோட டார்கெட் என்ன? நிலவுக்கு போகிறது, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான டார்கெட். இப்போ அவரோட அந்த ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் ஒன்று இருக்கு பிள்ளைகள், ஸ்டார் லிங்க் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார்லிங்க் தான் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நெட்வொர்க் கிடைக்கக்கூடிய ஒரு முறை உண்டு. அப்போ அவர்கிட்ட ஒரு இதொண்டு போட்டிருந்தார், நீங்கள் பூமியில் இருந்தாலும் கதைக்கலாம், நிலவுக்கு போனாலும் கதைக்கலாம், என்றைக்காவது ஒரு நாளைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் போய் குடியமர்ந்தால் அங்கேயும் ஸ்டார்லிங்க் வேலை செய்யும் அப்படின்னு. அந்த அளவுக்கு பிள்ளைகள் ஒரு முயற்சியாளராக மாறுறது. அவ எதிர்காலத்தில் 3 ஆப்ஷன். ஒன்று ஜப்புக்கு போகலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஆண்டர்பிரைனராக, முயற்சியாளராக எங்களுக்கு மாறேன். அப்போ வாழ்க்கையில் பிள்ளைகள் சராசரியாக எல்லாம் ஓடுற வேகத்தில் நாங்கள் ஓடக்கூடாது. எல்லாரை விட கொஞ்சம் முன்னுக்கால ஓடுறதுக்கான முயற்சி ஒன்று எங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ அதுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு அடிப்படையான முகாமைத்துவ அறிவு தேவை. அப்போ முகாமைத்துவம் அப்படிங்கிறது என்னண்டா, ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி செய்யலாம், பிளான் பண்ணுறது, திட்டமிடல். திட்டமிட்ட விடயத்தை அடுத்தது நாங்கள் ஆர்கனைசிங் பண்ணுறது, ஒழுங்குபடுத்துறது. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் நாங்கள் டைரக்ட் பண்ணுறது, நெறிப்படுத்துறது, அல்லது அதுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுப்போம், லீடிங் ஒன்று கொடுக்கிறது. கடைசியாக பிள்ளைகள் அதிலிருந்து நாங்கள் பிழைகள் வந்தால் திருத்தி எடுக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இலங்கைங்கிற ஒரு நாடு. அப்போ எங்கட நாடை முன்னேற்றுறதுக்காக ஒரு சிறந்த தலைவரை அண்மையில் தெரிவு செஞ்சாங்க. அப்போ ஓலவல் முடிச்ச ஒருத்தர் இது எல்லாத்தையும் எடுக்கிறதாக இருந்தால் அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் தான் AAT அப்படிங்கிற ஒரு பாடப்பரப்பு. AAT அல்லது AATன்னு சொல்றது தமிழ்ல நாங்க சொல்லும் பிள்ளைகள் இலங்கை கணக்கீட்டு தொழில்நுட்பவியலாளர் கழகம். இது பிள்ளைகள் 87ஆம் ஆண்டு அளவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 30 ஆண்டுகளை தாண்டி போய் கொண்டு இருக்கு.
இப்ப இந்த டபுள் ஏடி எடுத்தீங்களாக இருந்தால், அதுல பாருங்க மட்டங்கள் தந்திருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுவேன். மட்டம் 1, மட்டம் 2, மட்டம் 3 ஆங்கிலத்தில நாங்க சொல்றது லெவல்ஸ். இந்த முதலாவது நிலையில அல்லது முதலாவது மட்டத்தில பிள்ளைகள் 4 பாடங்கள் உங்களுக்கு வரும். அந்த 4 பாடங்கள்ல பாருங்க பிரதானமாக வார பாடம் நிதிக் கணக்கீடு. வணிக புள்ளி விபரவியல் அப்படிங்கிறது பிள்ளைகள் நீங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கக்கூடிய மேத்ஸோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். அங்கால இசிஎன் இக்கோனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம். அடுத்தது பிசினஸ் என்வயான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடம் வணிகச் சூழல். அப்ப இதுக்கு மேலால இருக்கிறது நான் கதைக்கல. இந்த முதல் 4 பாடங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி ஒன்று பார்க்கிறதா இருந்தால் காமனா வார சப்ஜெக்ட்ஸ் பாருங்க. லெவல் 1 எடுத்தீங்களாக இருந்தால் கணக்கீடு காமனா வருவார். லெவல் 2லையும் பிள்ளைகள் உயர் நிதி கணக்கீடு. லெவல் 3ல நிதி அறிக்கையிடலுக்கானது ரைட் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். அப்ப இந்த மூன்று இடத்துலையும் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது பிள்ளைகள் கீ சப்ஜெக்ட். அடுத்தது வியாபார சூழல் பிசினஸ் என்வயான்மெண்ட் வியாபார முகாமைத்துவம். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் எல்லா நபர்களும் கட்டாயம் முகாமைத்துவ அறிவை பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த முகாமைத்துவம்ங்கிறது பிள்ளைகள் 2வது லெவல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலாவது லெவல்லையும் பிசினஸ் கொஞ்சம் இருக்கு. அது இல்லாம இன்றைய வாழ்க்கை பிள்ளைகள் ஐடி அடிப்படையா கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு ஐஎஸ்டிங்கிற ஒரு பாடம். அடுத்தது பேசிக் சட்டங்கள் நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப லோங்கிற ஒரு பாடம். அது இல்லாம பிள்ளைகள் நாங்க செஞ்ச கணக்கு சரியா பிழையாங்கிறத செக் பண்ணி பார்க்கிறதுக்கான ஒரு முறைதான் ஆடிட்டிங் அப்படிங்கிற ஒன்று. அது 3வது மட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அண்மை காலங்கள்ல கூட இந்த வாகனங்கள்லாம் வாங்குறதா இருந்தால் டின் நம்பர் ஒன்று கொடுக்கணும், டின் கொடுக்கணும் அப்படின்னு. டின்ங்கிறது வந்து டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அப்ப டெக்ஸுங்கிறது பிள்ளைகள் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அது இல்லாம எந்த ஒரு வியாபார முயற்சியை ஆரம்பிச்சு கொண்டு போற ஒருத்தர் ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் தெரிஞ்சிருக்கிறதோட மேனேஜ்மெண்ட் தொடர்பான அக்கவுண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். முகாமை கணக்கீடுகள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஹோட்டல் ஒன்று ஒருத்தர் செய்கிறாரா இருந்தா டீ ஒன்றுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஃப்ரைட் ரைஸ் ஒன்று கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இதுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது பேசிக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப டபுள் ஏடி அல்லது ஏஏடி எடுத்தீங்களாக இருந்தால் மொத்தம் 12 பாடங்களோடு சேர்த்து உங்களுக்கு காமனான ஒரு பாடம் வருவார். அவர்தான் வியாபார தொடர்பாடல் பிசினஸ் கம்யூனிகேஷன். உங்களுடைய ஆங்கில அறிவை அடிப்படையாக கொண்ட பாடம் அது. அவ உங்களுக்கு பேசிக்கலி நாங்க டபுள் ஏடிங்கிறதுண்ட விளக்கத்தை கொடுத்து அதுக்குள்ளால வார பாடங்களை பார்க்கிறோம். அப்ப நீங்க இப்போ ஓ லெவல் முடிச்சாக்கள்ங்கிற கன்சர்னை தானே கதைக்கிறோம். அப்போ ஓ லெவல் முடிச்சவர் ஏ லெவல்ல 5 துறைகளுக்கு போகலாம் தானே பிள்ளைகள். அப்ப அந்த 5 துறை எடுத்தீங்களாக இருந்தால் கணிதத்துறை அப்படிங்கிற உண்டு, விஞ்ஞானத்துறை அப்படிங்கிற உண்டு, தொழில்நுட்பத்துறைங்கிற உண்டு, கலை, அங்கால வணிகம். அப்ப நாங்க சொன்ன இந்த 12 பாடங்கள் இருக்குத்தானே ஏஐடில வார 12 பாடங்கள். இந்த 12 பாடங்களும் எந்த துறைக்குள்ளால கனெக்ட் ஆகுன்னு பார்க்கணும். அப்ப இந்த 12 பாடங்கள பிரதானமா வார ஒரு பாடம் என்ன? கணக்கீடு. அங்கால பிரதானமா வாரது முகாமைத்துவம், பொருளியல். இதெல்லாம் பிரதானமா வார பாடங்கள் தானே பிள்ளைகள். அப்ப ஏ லெவல் படிக்கிற நேரத்துல நீங்க ஏனைய துறைகள் படிக்கிறதோட சேர்த்து இந்த வணிகத்துறையில படிச்சீங்களா இருந்தால் இந்த பாடங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அண்மை காலங்கள்ல ஒரு சின்ன டிஃபரண்ட் உண்டு உங்களோட சிலபஸுக்குள்ளால வருது என்னண்டா நிறைய மாணவர்கள் இந்த பிசினஸ் ஸ்டடீஸ் அங்கால இருக்கிற இக்கோனமிக்ஸ் இந்த 2 பாடங்கள்ல மாத்தி எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு பாடம் உண்டு. அதுதான் ஐசிடி அப்படிங்கிற ஒரு பாடம். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதில் யாராவது பிள்ளைகள் ஓ லெவல் மேத்ஸும் அந்த மாதிரி செய்கிறார்கள். சயின்ஸ் நல்லா செய்வோம். ஆனால் சார் நான் ஏ லெவலில் காமர்ஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்யலாம்? பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸை ஒரு பாடமாக எடுக்கலாம். அப்போ நான் பெரும்பாலும் ஆஃபர் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு என்னென்னா அக்கவுண்டிங்கை நீங்கள் கீ சப்ஜெக்டாக எடுங்க. அக்கவுண்டிங் இல்லாட்டி அது காமர்ஸ் ஸ்ட்ரீமாக நாங்கள் கருதுறது இல்லை. அப்போ அக்கவுண்டிங் கீ சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் நீங்கள் எடுக்கணும். அதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் டபுள் ஏடி சிலபஸ்ல எடுத்தீங்களா இருந்தால் பிசினஸ் ஸ்டடீஸ் இங்கேயும் வாரார் இங்கேயும் வாரார் 2 இடத்துல வாரார். உங்களுக்கு பிறகு காட்டுறேன் நான் சார்ட்டர்ட் சிமாதுகளோட சிலபஸ் எல்லாம் அதுல பிசினஸ் கீ சப்ஜெக்டா இருக்குது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல. அது இல்லாமல் பிள்ளைகள் 3வது ஆப்ஷனுக்கு நீங்க ஐசிடி அல்லது இக்கோனுக்கு போகலாம்.
சில இடங்கள்ல பிசினஸ் ஸ்டடீஸ்க்கு பதிலா ஐசிடி எடுக்குறாங்க. அது அவ்வளோ நல்ல விஷயம் இல்ல. இகான்க்கு பதிலா ஐசிடி எடுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்ட்டா இகான் வந்து லெவல் 1 நின்றும். ஐசிடி லெவல் 2லயும் வருது. அது இல்லாம எதிர்காலத்துல ஜாப் மார்க்கெட்டுக்கு போனீங்களா இருந்தால், அக்கவுண்டிங், மேனேஜ்மென்ட், ஐசிடி இருக்கிற ஆட்களுக்கான வாய்ப்புகள் அல்லது பாசிபிலிட்டீஸ் மிக அதிக அளவுல இருக்கு. அப்ப இப்போ உங்களுக்கு தெரியும். ஏஏடில வார பிரதானமான 12 பாடங்கள் என்ன? ஏ லெவல் காமர்ஸ்ல நாங்க படிக்கிற பிரதான 3 பாடங்கள் என்ன? அப்ப இந்த ஏஏடியும் ஏ லெவல் காமர்ஸும் எவ்வாறு லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப ஏஏடிய பொறுத்தளவுல நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் 3 லெவல்ஸ் இருக்குது. 12 பாடங்கள். அதோட பிசி ஒரு பாடமா வரும். இப்ப ஏ லெவல்ல படிக்கிற அக்கவுண்டிங் பிள்ளைகள் உங்களுக்கு லெவல் 1ல 100% வருவார். ஏ லெவல்ல படிக்கிற பிசினஸ் ஸ்டடீஸ் இங்க பென் அப்படிங்கிற பேர்ல 100% வருவார். ஏ லெவல்ல நீங்க இகான் செஞ்சீங்களாக இருந்தால் உங்களுக்கு இங்க ஈசி என்கிற பாடம் அப்படியே வரும். அது இல்லாம லெவல் 2 இருக்குதானே பிள்ளைகள். லெவல் 2ல ஏஎஃப்சி உங்களுக்கு 100% ஏ லெவல்ல கம்ப்ளீட் ஆகிரும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாடம் மட்டும் இருக்கு. பிஎம்ஏ கிட்டத்தட்ட ஒரு 70% கம்ப்ளீட் ஆகும். அது இல்லாம பிள்ளைகள் ஐசிடி படிக்கிறார்களுக்கு இங்க ஐஎஸ்டி கனெக்ட் ஆகும். ஃபைனல் லெவல்ல எஃப்ஏஆர்ல ஒரு 60% ஏ லெவல்ல கவர் பண்ணிடுவோம். எம்ஏஎஃப்ல ஒரு 20% கவர் பண்ணும். அப்ப யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மொத்தம் ஏஏடில பிசி தவிர்த்து 12 பாடங்கள். இந்த 12 பாடங்கள்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 பாடங்கள் அளவுல உங்களுக்கு பிள்ளைகள் ஏ லெவல்ல காமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற மாணவர்களுக்கு கவர் ஆகும். அப்ப இப்ப நீங்க ஓரளவுக்கு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். ஏஏடி படிக்கிற ஒரு மாணவர் ஏ லெவல்ல காமர்ஸ் படிச்சால் அது 2க்கும் நல்ல இன்டகிரேட்டடான ஒருங்கிணைந்த சப்போர்ட் ஒன்று தரும். அப்போ உங்களுக்கு ஏஏடி ஏ லெவல் இது 2க்கும் இடையிலான தொடர்பு சரியா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப காமர்ஸ் படிக்காத மாணவரும் பிள்ளைகள் ஏஏடி படிக்கலாம். எந்த தவறும் இல்ல. இப்ப நீங்க ஏஏடி ஒன்றும் 6 மாசம் போகும். லெவல் 1 6 மாசம். லெவல் 2 எடுத்தீங்களாக இருந்தால் 6 மாசம். லெவல் 3 எடுத்தீங்களாக இருந்தால் 6 மாசம். அப்ப மொத்தம் 1 1/2 வருஷம். 18 மாதங்கள். ஏ லெவலுக்கு பிள்ளைகள் இன்னொரு 6 மாசம் சேர்ந்து 2 வருஷம். 24 மாதங்கள். அப்ப 18 மாதங்கள்ல நீங்க ஏஏடி முடிச்சதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் ஆடிட் ட்ரெய்னிங் ஒன்றுக்கு போய், அந்த ஆடிட் ட்ரெய்னிங்கையும் நீங்க சரியா இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும். அதுகள கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிற்பாடு, உங்களோட பேரோட எம்ஏஏடி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒன்று நீங்க பயன்படுத்தலாம். எம்ஏஏடிங்கிறது மெம்பர் ஆஃப் ஏஏடி. இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கு பிள்ளைகள். எல்எம்ஏஏடி அப்படிங்கிற ஒன்று லைஃப் மெம்பர். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஒன்று இருக்கு. எஸ்ஏடி அப்படிங்கிற ஒன்று. அதை விட அட்வான்ஸ் ஒன்று இருக்குது. எஃப்எம்ஏஏடி அப்படிங்கிற ஒன்று. அப்ப நான் ஆக பேசிக்கானது உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஏஏடி மட்டும் எங்களோட லைஃப்க்கு போதுமா? அல்லது அதுக்கு மேல ஏதாவது படிச்சா நல்லமா? அப்ப ஏஏடில 3 லெவலும் முடிச்ச மாணவர் அடுத்து நிறைய படிக்கலாம். அதுல ஒன்றுதான் பிள்ளைகள் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சிஸ். இன்னும் ஒன்று இருக்கு பிள்ளைகள் ஏசிசிஏ அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கவுண்டன்ட்ஸ் அப்படிங்கிறது. இது பிள்ளைகள் ஐக்கிய ராஜ்யம் யூகே அடிப்படையாக கொண்டது. இன்னும் ஒன்று இருக்கு பிள்ளைகள் சிமா சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். இதுவும் யூகே. அப்ப சிஎம்ஏங்கிற உண்டு. அடுத்து இன்னும் ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்என்டிஏங்கிற உண்டு. இதை விட பிள்ளைகள் நிறைய படிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா ஏஏடியில் பாஸ்ட் ஃபைனலிஸ்ட் மீன் கடைசி நிலையை பாஸ் ஆகின மாணவர் ஒருத்தர் நேரா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சிக்கு போய் 7 பாடங்கள் படிக்க தேவையில்லை. எக்ஸெம்ஷன் அப்படிங்கிறது விலக்களிப்பு. விலக்களிப்புங்கிறது என்னண்டா எக்ஸாம் செய்யாமலே நீங்க பாஸ் ஆகுற மாதிரி. ரைட். அப்ப சார்ட்டர்ட்ல முதலாம் 2ஆம் நிலைகள்ல 7 பாடங்கள் செய்ய தேவையில்லை. ஏசிசிஏல பிள்ளைகள் முதல் நிலை ஃபுல் எக்ஸம்டட் 4 பாடங்கள். சிமாலையும் முதல் நிலை ஃபுல் எக்ஸம்டட். அதே மாதிரி பிள்ளைகள் சிஎம்ஏல நீங்க 8 பாடங்கள் செய்ய தேவை. ஹெச்என்டிஏல மொத்தம் 4 ஆண்டுகள். அதுல முதலாவது வருஷம் நீங்க செய்ய தேவை. அது இல்லாம பிள்ளைகள் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட்டால ஒரு டிகிரி ஒன்று தாராங்க. பிஎஸ்சி அப்ளைட் அக்கவுண்டிங் அப்படின்னு. அது பிள்ளைகள் 3 ஆண்டுகள் ஜெனரல், 4 ஆண்டுகள் ஸ்பெஷல். அதுல அந்த 3 ஆண்டுகளுக்கு 36 பாடம் வரும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 12 பாடங்கள் உங்களுக்கு எக்ஸெம்டட் ஆகும். அது இல்லாம பிள்ளைகள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி ஒன்று இருக்கு. பிஎம்எஸ் அப்படி பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான எக்ஸெம்ஷன் இருக்கு.
அப்ப நாங்க எதிர்காலத்துல ஜப்புக்கு போகணுமாக இருந்தால் ஏடி கட்டாயம். அதோட சேர்த்து பிள்ளைகள் சார்ட்டர்ட் அல்லது ஏசிசிஏ அல்லது சிஐஎம்ஏ அல்லது பிள்ளைகள் சிஎம்ஏ அல்லது நாங்கள் சிம் படிக்கலாம் அல்லது பிள்ளைகள் ஸ்லிம் படிக்கலாம் அல்லது ஐபிஎஸ்எல் செய்யலாம். அப்போ இதெல்லாம் பிள்ளைகள் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணுது. எது சார்ட்டர்டுங்கிறது அக்கவுண்டிங், ஏசிசிங்கிறது அக்கவுண்டிங், சிமாங்கிறது அக்கவுண்டிங், சிஎம்ஏங்கிறது அக்கவுண்டிங். இந்த சிம்முன்னு இருக்கிறது பிள்ளைகள் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுன்னு சந்தைப்படுத்தல். எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நாங்கள் நுகர்வோருக்கு எவ்வாறு அழகாக கொண்டு போயிட்டு கொடுக்கறது. இப்போ சவக்காரத்தை எடுத்து பாருங்க பிள்ளைகள். சவக்காரங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன தேவைக்காக பயன்படுத்துகிறோம். அதிலே பாருங்க எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ கலர் கொடுக்குறாங்க, எவ்வளோ டிசைன் கொடுக்குறாங்க, ரைட்? இப்போ லக்ஸ் அவகாரம் பயன்படுத்துகிறார்கள், பேபி பயன்படுத்துறது இல்லை. பேபி சோப் பயன்படுத்துகிறார்கள் என்ன செய்யறது இல்லை, வேறொரு சவக்காரத்துக்கு போகிறது இல்லை. இதெல்லாம் பிள்ளைகள் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ். அது யூகே அடிப்படையாக கொண்டது. அல்லது பிள்ளைகள் நீங்கள் ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டிங் படிக்கிறதா இருந்தால் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்லிம் செய்யலாம். எதிர்காலத்தில் யாராவது பேங்கிங்க்கு போகிற ஐடியாவில் இருக்கிறாக்கள் ஐபிஎஸ்எல் அப்படிங்கிற ஒன்று செய்யலாம். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், தொழிற்சார் கற்கை நெறிகள். அப்போ இதில் பிள்ளைகள் நாங்கள் ஏடி முடிக்கிற பெரும்பாலான மாணவர்களோட அடுத்த எதிர்பார்ப்பு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிஸ் போகிறது. அப்போ சார்ட்டர்ட சிலபஸ் பிள்ளைகள் இந்த ஆண்டிலிருந்து மாற்றப்படுது. 2025-30க்கான நியூ சிலபஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்களாக இருந்தால் இதில் பிரதானமாக வார பாடங்கள் பாருங்க. ஒன்று ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், முதல்ல டபிள்யூடியில் சொன்னேன். அதே மாதிரிக்கு ஃபைனான்சியல் கோஆப்ரேட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், அட்வான்ஸ் கோஆப்ரேட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங். அப்போ பாருங்க இந்த அக்கவுண்டிங் அப்படிங்கிறது பிள்ளைகள் டபிள்யூடியில் 3 நிலையிலையும் இருக்கு, சார்ட்டர்ட்லையும் அதே மாதிரி வாரார். அங்கால மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படிங்கிறது முகாமை கணக்கு டபிள்யூடி ஃபைனலில் உங்களுக்கு சொன்னோம், அது இங்கேயும் வருது. அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இங்கேயும் வருது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இங்கேயும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வாரார். அது இல்லாமல் பிள்ளைகள் நாங்கள் முதல்ல கதைச்ச ஒரு பாடம் தான் ஆடிட் அப்படிங்கிற உண்டு, இங்கேயும் பாருங்க ஆடிட் வாரார். முதல்ல நாங்கள் சொன்ன ஒன்று தான் டெக்ஸுங்கிற உண்டு, லோங்கிற உண்டு டபிள்யூடியில் படிக்கிறது, ரைட்? அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதுகள் இங்கே வந்துடும். அதோடு சேர்த்து பிள்ளைகள் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதான் கோஆபரேட் லோ அண்ட் டெக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பிள்ளைகள் ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்கள் டபிள்யூடியில் பார்த்த அதே பேசிக் பாடங்களோட அட்வான்ஸ் ஆன பாடம். இந்த பாருங்க இங்கேயும் இருக்குது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஆடிட்டிங், டெக்ஸேஷன். அதே தான் பிள்ளைகள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி எங்கே வருது, சார்ட்டர்டுக்கு வருது. இப்போ சார்ட்டர்ட் படிக்கிறதுக்குரிய கெப்பாசிட்டி இல்லாதவர் அடுத்த இடத்துக்கு போகலாம், ஏசிசியே போகலாம். உங்களோட ஃபைனான்ஸ் நல்லா இருந்தால், ஃபாரின் போகிற ஐடியா இருந்தால் நீங்கள் ஏசிசிஏ போகிறது பெஸ்ட். அல்லது பிள்ளைகள் நீங்கள் சிமாக்கு போகலாம். இதை எங்கே எடுத்து பார்த்தீங்களா இருந்தாலும் மெயின் ஆளாக வருவார் எங்களோட அக்கவுண்டிங். அப்போ பாருங்க இந்த இடத்துல அக்கவுண்டிங் 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 மேனேஜ்மெண்ட், லோ, ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ஆடிட், இப்படி பிள்ளைகள் அவங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் நீங்கள் சிமாக்கு போயிட்டு பாருங்க, சிமாலையும் அதே தான் மேனேஜ்மெண்ட் 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 ரிஸ்க், அடுத்த பிள்ளைகள் பெர்ஃபார்மன்ஸ், அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அட்வான்ஸ் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங். இப்படி பிள்ளைகள் இது எல்லாமே இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டெக்ஸேஷன் இதுகளை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன, நாங்கள் படிக்கிறதுன்ற பிரதான நோக்கம் என்ன, ஏ லெவல் படிக்கிறதுன்ற பிரதான நோக்கம் கட்டாயம் 3 விஷயங்கள். ஒன்று ஜப்புக்கு போகிறோம், அல்லது பிஸ்னஸ், அல்லது ஆண்டர்பிரைனர். அப்போ நாங்கள் ஜப்புக்கு போகிறது தான் பிள்ளைகள் ஆக கூடுதலான 100க்கு ஒரு 80-90% ஆக்கள் விரும்புகிறது. அப்போ நாங்கள் ஜப்புக்கு போகிறதா இருந்தால் எங்களுக்கு இந்த டபிள்யூடி சார்ட்டர்ட் ஏசிசிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் தேவை. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, நீங்கள் ஓ லெவல் வரைக்கும் படிக்கிறது, ஏ லெவல் படிக்கிறது, டிகிரிஸ் முடிக்கிறது. அப்போ டிகிரிஸ் எடுத்தீங்களா இருந்தால் இந்த காமர்ஸ் பேஸ் பண்ணின டபிள்யூடி பேஸ் பண்ண மாணவர்களுக்கு இருக்கிற பிரதானமான டிகிரிஸ் என்ன, ஒன்று பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அடுத்தது பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அடுத்தது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அதில் பிஸ்னஸ் அட்மின், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அதோடு சேர்த்து பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு தெரியாத அல்லது ஓரளவுக்கு மார்க்கெட்டைஸ் ஆகாத ஒரு விஷயம்தான் இந்த எல்எல்பி அப்படிங்கிறது. எல்எல்பி அப்படிங்கிறது பிள்ளைகள் லாயர்ன்ற டிகிரி.
காமர்ஸ் படிக்கிறவரும் லோ படிக்கலாம். ஏன்டா காமர்ஸ்ல உள்ள ஒருத்தர் சார்ட்டர்டும் படிக்கணும், ஏஐடியும் படிக்கலாம், எல்எல்பியும் படிக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு காலத்துல சார்ட்டர்ட கம்ப்ளீட் பண்றீங்க. அப்ப நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். எல்எல்பியையும் முடிக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு லாயர். ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒருத்தர் லாயரா பெர்ஃபார்ம் பண்றது பிள்ளைகள் மிகவும் அரிதானது. வெரி 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 ரேர். அது ட்ரை பண்ணீங்களா இருந்தா நீங்க மேக்ஸிமம் இடம் ஒன்றுக்கு போகலாம். அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் நாங்க சொல்றது பேச்சுலர்ஸ் டிகிரி, இளங்கலை. அப்ப இதுல அடுத்த கட்டம் இருக்குது மாஸ்டர்ஸ். அப்ப நாங்க எம்பிஏ செய்யலாம், எம்காம் செய்யலாம், எம்எஸ்சி செய்யலாம். அடுத்த பிள்ளைகள் எம்பிஎம் செய்யலாம், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். எல்எல்பிங்கிறது பிள்ளைகள் பேச்சுலர் தானே. இதுல மாஸ்டர்ஸ் இருக்கு, எல்எல்எம் அப்படிங்கிற ஒன்று. லாயர்ஸ்ட பேருக்கு பின்னுக்கால பாருங்க, சிலர் எல்எல்பி போடுவாங்க, சிலர் எல்எல்எம் போடுவாங்க. அது இல்லாம நான் முதல்ல சொன்னேன் பிஎம்எஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டியில செய்யற டிகிரி ஒன்று இருக்கு பிள்ளைகள். அது இல்லாம ஸ்லைட்ல நீங்க HNDA அப்படிங்கிற ஒரு டிகிரியும் செய்யலாம். இதுவும் இப்போ டிகிரியா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க ஏ லெவல் காமர்ஸ், அதே மாதிரிக்க டபுள் ஏடி அல்லது சார்ட்டர்ட் இதெல்லாம் படிச்ச ஒருத்தர் ஜாப் மார்க்கெட்டுக்கு போற நேரத்துல எங்கட ஃபீல்ட் ஆட்களுக்கு இருக்கிற பிரதான ஜாப்ஸ் என்ன? பிரதானமானது பிள்ளைகள் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற ஒன்று. எக்ஸிகியூட்டிவ்ஸ் கம்பெனிஸ்ட பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானது. அடுத்த பிள்ளைகள் ஆடிட்டர் ஆகிறது, கணக்காய்வாளர்கள் ஆகிறது. பேங்கர்ஸ், இலங்கையில் உள்ள பேங்குகளில் போயிட்டு பாருங்க, கூடுதலா எங்கட ஃபீல்டில் உள்ள ஆட்களா தான் இருப்பாங்க. அடுத்த பிள்ளைகள் ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ்னு சொல்றது, செயல் திட்ட முகாமையாளர்கள். இப்ப கண்டி கொழும்பு ஹைவே எடுத்தீங்களா இருந்தால் அது ஒரு செயல் திட்டம். அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு மேனேஜரா வார ஒருத்தர் இந்த ஏரியால இருந்து போனவரா தான் இருப்பார். அடுத்த பிள்ளைகள் ஃபைனான்ஸ் மேனேஜர். எல்லா நிறுவனங்களும் கட்டாயம் இப்படி ஒருத்தர் எடுத்து வச்சு கொள்ளுவாங்க, ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறவர். நிதி முகாமையாளர். ஒரு நிறுவனத்தை எவ்வாறு உருவாக்குறது, எங்கால காசு எடுக்கிறது, எப்படி காசை திருப்பி கொடுக்கிறது, கடன் வாங்கலாமா, அப்படிலாம் இருக்கு. அடுத்த பிள்ளைகள் மார்க்கெட்டிங் மேனேஜர். இதுவும் எங்களோட காமர்ஸ் ஃபீல்ட்லேருந்து போகிறது தான் பெரும்பாலான ஆட்கள். அடுத்த பிள்ளைகள் ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர், நிதி கட்டுப்பாட்டாளர். அடுத்தது கம்பெனி செக்ரட்டரியேட் அப்படிங்கிற ஒருத்தர், கம்பெனி செயலாளர். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்கள் எதிர்காலத்தில் கம்பெனி செயலாளருங்கிற பதவிக்கு வரணுமாக இருந்தால் கட்டாயம் நீங்க எல்எல்பி முடிச்ச ஒரு லாயராக இருக்கணும். அப்போ காமர்ஸ் ஆக்களுக்கு பிள்ளைகள் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. அடுத்தது ஃபைனான்ஸ் அட்வைசர், நிதி ஆலோசகர். இப்போ நான் பிள்ளைகள் பார்ட் டைமாக செய்கிற ஜாப்ல ஒன்று தான் அது ஃபைனான்ஸ் அட்வைஸ் பண்ணுறது. எதுக்கு கடன் வாங்கலாம், எதுக்கு கடன் வாங்கக்கூடாது, கிரெடிட் கார்டு பாவிக்கிறது நல்லமா சரியில்லையா, அந்த மாதிரி பிள்ளை நிறைய ஏரியாஸ் இருக்குது, நாங்கள் அதில் சொல்லுவோம். அடுத்தது பிள்ளைகள் HRM அப்படிங்கிற ஒரு ஜாப் ஒன்று இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், மனித வள முகாமையாளர்கள். இப்படி பிள்ளைகள் நிறைய ஜாப்ஸ் எங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ காமர்ஸ் படிக்கிற ஆள் ஜாப் இல்லைங்கிற பேச்சே கிடையாது, படித்து கொஞ்ச காலத்தில் ஜாப்புக்கு போயிடுவார். அப்ப ஜப்புக்கு போறதுன்ற பிரதான நோக்கம் என்ன? ஒன்று சம்பளத்தை எதிர்பார்த்து. அப்ப நாங்க பார்ப்போம், இது இலங்கையில் இருக்கிற ஒரு பிரதான பேங்க், பேங்க் ஆஃப் சிலோன். அப்ப இந்த பேங்க் ஆஃப் சிலோன்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து பிள்ளைகள் என்னென்ன படிச்சிருக்கணும் அல்லது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத தாராங்க. அப்ப முதலாவது பாருங்க, ஏஎஸ்எல்ல அவர் பிள்ளைகள் ஃபுல் கம்ப்ளீட் பண்ண ஒருத்தராக மெம்பர்ஷிப் உள்ளவரா இருக்கணும். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் ஏசிசிஏ முடிச்சவரா இருக்கணும் அல்லது இங்கிலாண்டை சார்ட்டர்ட் செஞ்சவரா இருக்கணும். இவர் பிள்ளைகள் 32 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆளாவும் இருக்கணும். அடுத்தது பிள்ளைகள் நாங்க ஜப் ஒன்று எடுத்தால் அடுத்த பெரும்பாலான ஆட்கள் தேடுற ஏரியா தான் இது. சேலரி என்ன மாதிரி அப்படின்னு. சரியா? அப்ப இங்க தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் சாதாரணமா 1,73,000 சேலரி ஒன்று தருவோம் அப்படி. ஸ்டேட் மோர்கேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அரசு ஈட்டு முதலீட்டு வங்கி. இதுலயும் பிள்ளைகள் கேட்கிறாங்க சீனியர் அக்கவுண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஒன்று. அப்படியாப்பட்டவர் என்ன? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருக்கணும் அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்சி முடிச்சிருக்கணும் அல்லது பிள்ளைகள் பேச்சுலர் டிகிரி இன் அக்கவுண்டன்சி அல்லது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சில லெவல் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணவரா இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைகள் 6 வருஷம் இருக்கணும். இங்க சேலரி போட்டிருக்கிறாங்க பாருங்க, 2,10,995 ரூபாய். சிலரோட புருவமெல்லாம் எங்கேயாவது உயர்ந்து போயிருக்குமே பாருங்க. வித் அவருக்கு வேறு சில சில அலவன்சஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப இவருக்கு ஏஜ் லிமிட் ஒன்று கொடுத்திருப்பாங்க பாருங்க, 40 வயசுக்கு உட்பட்டவர். நீங்களாம் பிள்ளைகள் சார்ட்டர்ட் கிட்டத்தட்ட ஒரு 23 வயசுல முடிக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகள் இன்னும் ஒரு நார்மல் கம்பெனி ஒன்று எடுத்திருக்கிறோம். இது பிள்ளைகள் HDFCங்கிற ஒரு பேங்க் உண்டு. இதுல இங்க இருக்கிறாங்க இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு.
அப்ப இதுல நாங்க தனித்தனியா பார்த்து எடுக்கலாம். சேலரிஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு இந்த பாருங்க. அப்ப நாங்க இந்த பேசிக்கான விஷயமெல்லாம் கொடுத்ததுக்கு பிற்பாடு, அடுத்து ஏன் நீங்க ஏஐடி படிக்கிறதுக்கு எங்கட நிறுவனத்தோடு சேரணும்? ஏன் சிமாஸ்ல ஏஐடி படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எங்கள்ட்ட நீங்க ஏன் பிள்ளைகள் ஏஐடி படிக்கணும்? இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு தானே! அப்ப எங்கள்ட்ட ஏஐடி படிக்கணுமாக இருந்தால், அதுக்கு நாங்க கொடுக்கிற பிரதானமான விஷயங்கள், ஒன்று பிள்ளைகள், நாங்க ஏஐடி நிறுவனத்தில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம். அப்ப இது பிள்ளைகள் எங்களுக்கு 2019ல தந்த சர்டிஃபிகேட். இது வந்து 2022 அந்த 2020, 21 பிள்ளைகள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல. ரீசன் அந்த கோவிட் இருந்ததால. அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் 2024, 2023 அந்த அரகல பிரச்சனை இருந்தது. அப்ப இந்த 3ஓட சேர்த்து பிள்ளைகள் இப்ப 2025லிருந்து நாங்க இன்னும் கொஞ்சம் புரமோட் ஆகியிருக்கிறோம். அப்ப நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற நேரத்துல இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. அப்ப இதுல போட்டிருக்காங்க பிள்ளைகள் ப்ரொவிஷனலி ரெஜிஸ்டர்ட் அப்படின்ட்டு. இதுலயும் போட்டிருப்பாங்க அந்த 2022க்கு மேல அந்த சிகப்பு இதுக்குள்ளால பாருங்க வட்டத்துக்குள்ளால ப்ரொவிஷனலி ரெஜிஸ்டர்ட். அதே நேரத்துல பிள்ளைகள் இங்காலையும் தந்திருக்கிறாங்க ப்ரொவிஷனலி ரெஜிஸ்டர்ட். ஆனா 2025ல இருந்து பிள்ளைகள் நாங்க ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட்டா மாறிட்டோம். அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று வரலாம். சார் ப்ரொவிஷனல்னா என்ன? ஃபுல்லினா என்ன? ப்ரொவிஷனல்ங்கிறது பிள்ளைகள் இடைக்காலத்துல கொடுக்கிறது. அப்ப இந்த நிறுவன செயற்பாடுகள்லாம் பார்த்து குவாலிட்டியான நிறுவனம், நல்ல மாணவர்களுக்கு படிப்பிக்கிறாங்க. ஹைலி ஸ்டாண்டர்டா இருந்தா, அந்த நிறுவனத்த ஃபுல்லி ரெஜிஸ்ட்ரேஷனா தருவாங்க. அப்ப நீங்க ஏஐடி வெப்சைட்ல போய் ஏஇசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. அதுல பாருங்க ஃபுல்லி இருக்கிற இன்ஸ்டிடியூட் வந்து மிகவும் குறைவு. அதிலேயும் பிள்ளைகள் தமிழ் மீடியம் செய்ற ஆட்கள் மிக குறைவா இருப்பாங்க. அடுத்தது பிள்ளைகள் உலகத்துல இருக்கிற ஆக இலகுவான தொழில்ல ஒன்று தான் அட்வைஸ் பண்றது. உலகத்துல இருக்கிற ஆக கஷ்டமான தொழில் தான் சொன்னவர் அப்படியெல்லாம் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு என்னென்னமோ சொல்றேன் தானே ஏஐடி படிங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்ட்டு. இவ பிள்ளைகள் இந்த ஏஐடிட அடுத்த கட்டம் என்ன? எம்ஏஏடி அப்படிங்கிறது. அப்ப முதல்ல ஏஐடி பாஸ்ட் ஃபைனலிஸ்ட், அதுக்கு பிற்பாடு எம்ஏஏடி. அப்ப சொல்ற நான் அதுக்கெல்லாம் செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம். ரைட். அதால நான் உங்களுக்கு எண்ட் பாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரிசல்ட்ஸ காட்டுறேன்னா சர்டிஃபிகேட். இது வந்து பிள்ளைகள் நான் 2006ஆம் ஆண்டு டபிள்யூடி முடிச்சிட்டோம். ரைட். இது என் பேர் முத்துநாயுடு சுதாகரன். இந்த பேர் இருக்கு. இது என் ரெஃபரன்ஸ் நம்பர் தந்திருக்கிறான். அடுத்தது பிள்ளைகள் நான் எம்ஏஏடிக்கு அடுத்த கட்டமான எல்எம்ஏடி உள்ளாள் லைஃப் மெம்பர். இது பிள்ளைகள் நான் 2013ஆம் ஆண்டு எடுத்தது. இதுதான் என் எல்எம்எம்ஏடிட நம்பர் 7701. அது இல்லாம பிள்ளைகள் எல்எம்ஏடி இருக்கிற ஒருத்தருக்கு அல்லது பாஸ்ட் இது மெம்பரா இருக்கிற ஒருத்தருக்கு பிள்ளைகள் டபுள் ஐடி நிறுவனத்தால இவ்வாறான ஐடி ஒன்றும் தருவாங்க. இதை எங்களை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கான. அப்ப நாங்க பிள்ளைகள் இவ்வளவு விஷயங்களை வச்சு கொண்டு ஏஐடி படிப்பிக்க வாரம். அடுத்த பிள்ளைகளோட பர்சனல் விசிட்டிங் கார்டு ஒன்று மாதிரி போட்டிருக்கிறேன். அப்ப அதுல பிரதானமா நான் சேர்த்திருக்கிறேன் நான் படிப்பிக்கிற பாடங்கள் ஏ லெவல் அக்கவுண்டிங் அண்ட் பிசினஸ் ஸ்டடீஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். அது இல்லாம பிள்ளைகள் நான் டபுள் ஐடிட ஒரு ஃபுல் டைம் மெம்பர். ஏஐடிட பெரும்பாலான பாடங்கள் படிப்பிக்கிறாள். நான் முன்ன பிள்ளைகள் கண்டி சில்வஸ்டர்ஸ் காலேஜிட அக்கவுண்டிங் டீச்சரா வேலை செஞ்சிருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்துல முன்ன நேத்ரா சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகும் அறிவாரம் அப்படின்னு. அதில் அக்கவுண்டிங் பாடம் படிப்பிச்ச ஒரு ஆசிரியர். அது இல்லாம பிள்ளைகள் ஏஐடிட வெபினார் சம்பந்தமானதுகள், புத்தகம் எழுதுறது, டெக்ஸ்ட் சொல்றது, ஃபைனான்ஸ் அட்வைசர், அடுத்த பிள்ளைகள் உங்களோட ஏ லெவல் பாஸ் பேப்பர் செய்யறது, பூபாலசிங்கம் புக் டிபோட், இப்படி எக்கச்சக்கமான வேலைகள் பேரலா நாங்க செஞ்சு கொண்டு போறோம். அப்ப இந்த வெபினார் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஏஐடி வெப்சைட்ல போயிட்டு பார்க்கலாம். இது நான் ஃபைனான்சியல் அக்கவுண்டிங்க்கு செஞ்ச வெபினார். இது வந்து பிசினஸ் ஸ்டடீஸ்க்கு செஞ்ச வெபினார். அப்ப இவ்வளவு விஷயங்களை வச்சு கொண்டு தான் பிள்ளைகள் நாங்க ஏஐடிக்கு போறது. இப்ப எங்களுக்கு அடுத்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் என்னண்டா, ஏஐடி யார் செய்யலாம்? அப்ப ஏஐடி செய்யற ஒரு மாணவராக இருந்தால் பிள்ளைகள் அவரோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 6 பாடங்கள்ல பாஸ் ஆகி இருக்கணும். அதுல மேத்ஸ் பாஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இல்ல. அல்லது பிள்ளைகள் நீங்க ஏ லெவல் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல 5 ஆண்டுகள் அக்கவுண்ட்ஸ் ஆடிட் சம்பந்தமான ட்ரெய்னிங் ஒன்று எடுத்திருந்தாலும் நீங்க ஏஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கட்டணம் ஒன்று தந்திருக்கிறாங்க. 19 வயசுக்கு மேல இருக்கிறவரா இருந்தா 4500. 19 வயசை விட குறைஞ்சு ஸ்கூல்ல படிக்கிற ஒருத்தரா இருந்தா 4000 ரூபாய். ஆனா இந்த முறை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் ஒன்று வந்திருக்கும். 3600 ரூபாய் ஸ்பெஷல் ரேட். அப்ப நீங்க எங்கட நிறுவனத்தோட படிக்க போற நேரத்துல
நேரடியாக ஆன்லைன் கிளாஸஸ் எங்கட வெப்சைட்ல போய் படிக்கலாம். www.cmas, அது சிஎம் அடிச்சாலே நாங்க தான் முன்னுக்காலே நிற்போம். அடிச்சிட்டு பிள்ளைகள் அதுக்குள்ளால வந்தீங்களா இருந்தா இது எங்கட அஃபீஷியல் வெப்சைட். இந்த இருக்கு ஏஐடி சம்பந்தமானது, ஏ லெவல் சம்பந்தமானது. அப்படியே வந்து பிள்ளைகள் இப்போ இந்த யூடியூப் சேனல்ல போய் நீங்க வீடியோஸ், அதாவது பாடம் சார்பான வீடியோஸ் பார்க்கணுமா இருந்தா இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற மெத்தட். இந்த இருக்குது ஏஐடி. அப்ப இதுல பாருங்க, ஏஐடில முதலாவது தந்திருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன். அப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல போய் அதுக்கு தேவையானதுகளை எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் நீங்க அடுத்தது லெவல் 1ல என்னென்ன பாடங்கள் படிக்க போறீங்க. இந்த இருக்கு உங்களோட லெவல் 1க்குரிய பாடங்கள். நிதி கணக்கீடு, வணிக கணிதம், புள்ளி விபரவியல், பொருளியல், பிசினஸ் என்வைரன்மெண்ட். உங்களோட பர்சனல் பேஜுக்கு நீங்க போனீங்களா இருந்தா நீங்க எந்த லெவல் படிக்கிறீங்களோ அந்த லெவல்ல என்னென்ன பாடங்களோ அதெல்லாம் இங்க கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ உங்களோட பேமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்லைன்ல செய்யலாம். அதே மாதிரி இங்கால கீழே பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல பேமெண்ட் பண்ணதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் இங்க அப்லோட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வீடியோஸ் பிளே ஆக தொடங்கிடும். அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வந்து அந்த ஏஐடி நிறுவனத்துல வெபினார் செஞ்சது. இப்ப இது வந்து பிள்ளைகள் ஏஐடி நிறுவனத்துல நடந்த வெபினார்ட வீடியோ உண்டு. இப்ப இதுதான் பிள்ளைகள் அதிக வியூ போயிருக்கு, ரைட்? 3.3K வியூஸ். இப்ப இதுல ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் செஞ்சது நான். அப்ப நாங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி பிள்ளைகள் ஏ லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-22 ஆண்டுகள் படிச்ச அனுபவம், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட்ல வேலை செஞ்சது, இதெல்லாம் வச்சுக்கொண்டு உங்களோட ஏஐடி கிளாஸஸ் கொண்டு போறோம். இந்த மாத கடைசி ஏப்ரல் மாச கடைசியில 4 பாடங்களுக்குமான முதலாவது வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது ஏன் நான் இந்த பேட்சில இருந்து ஸ்டார்ட் பண்றேங்கிற கேள்வி ஒன்று உங்களுக்கு வரலாம். உங்களோட ஏஐடி சிலபஸ் மாறிட்டு, இப்ப சார்ட்டர்ட் சிலபஸ் மாறிச்சுன்னு சொன்ன சார்ட்டர்ட் சிலபஸ் 2025-30 நியூ சிலபஸ் இந்த இருக்கு. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி டபிள்யூடியோட சிலபஸ் மாறும். அப்ப இந்த சிலபஸ் அடிப்படையில் 2026 ஜனவரி தான் முதலாவது மாணவர்கள் எக்ஸாம் செய்ய போறாங்க. முதலாவது மாணவர்கள் எக்ஸாம் செய்ய போறாங்க. அதால தான் அந்த பேட்சை நாங்க ஆன்லைன்ல தொடங்கணும். அப்ப நான் உங்களுக்கு ஏஐடி தொடர்பான முழுமையான விளக்கங்களை தந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப இதுல பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். இதுல இருக்கும் என் பர்சனல் ஃபோன் நம்பர், இந்த முதலாவது இருக்கிறது இந்த பர்சனல் ஃபோன் நம்பர் 3554-909. ரெண்டாவது பிள்ளைகள் இருக்குது உங்களோட ஏஐடி கிளாஸ் சம்பந்தமான எங்களோட அட்மின் நம்பர். சில நேரங்கள் இது எந்த கையிலையும் இந்த ஃபோன் இருக்கும், அல்லது எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற அவங்களோட ஸ்டாஃப்ட கையிலையும் ஃபோன் இருக்கும். நீங்கள் இதுக்கும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். இதில் பிள்ளைகள் உங்களுக்கு எங்களோட வெப்சைட் ஐடி போட்டிருக்கேன், cmas.edu.lk. அதுலேயும் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் அதுலேயும் செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இதன் பிள்ளைகள் ஏஐடி தொடர்பாக உங்களுக்கு தரக்கூடிய ஆக பேசிக்கான விளக்கங்கள்.